இப்போ மீலாது விழா அப்படின்றது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பிறந்த தினத்தை, பிறந்த விழாவை கொண்டாடுறது தான் மீலாது விழா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மீலாது விழாவை முதலாக செஞ்சது யார் சார்? முதலாக கொண்டாடியது யார்? சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. முதலாக மீலாதை கொண்டாடியது யார் அப்படின்னு சொன்னால் நம்மை படைத்த இறைவன் தான். மாஷா அல்லாஹ். எப்போ நம்மையெல்லாம் படைப்பதற்கு முன்னால் ஆலமுல் அருவாகில் நபிமார்களுடைய அருவாகளை அழைத்து வைத்து கொண்டு இறைவன் ஒரு ஒப்பந்தம் செஞ்சான். ம். அதை இறைவன் குர்ஆனில் சொல்லி காட்டுறான். வைது அஹதல்லாஹு மீசாக்கன் நபியின் லமா ஆத்தேத்துக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மத்தின் சும்ம ஜாக்கும் ரசூலும் முசத்திகுல் லிமா மாக்கும். என்னென்னா உங்களிடத்திலே ஒரு இறைத்தூதர் வருவார், உங்களை உண்மைப்படுத்துகிற இறைத்தூதர் வருவார். அப்படி வருகின்ற போது லத்துமினுன்ன பிஹி வல தன்சுருன்னா, அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருக்கு நீங்கள் உதவிகள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கால அகரத்தும் அகதத்தும் அலாதாலிக்கும் விசுரி, இப்போ நான் உங்கள்கிட்ட செஞ்ச ஒப்பந்தத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது காலு அக்கரன்னா, ஏற்றுக்கொண்டோம் இறைவனே அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இறைவன் சொன்னான் கால ஃபஷஹது வான மஅக்கும் மின ஷாஹிதீன், நீங்கள் எல்லாம் சாட்சியா இருங்க, நானும் சாட்சியாளோடு இருக்கிறேன்னு சொன்னான். இந்த வசனத்தின் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி முதலாக பேசியது இறைவன் தான். மீலாது அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பை பேசுவதானே. பிறப்பை மட்டுமல்ல, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய குடும்ப வாழ்க்கை, அரசியல் வாழ்க்கை, நற்குணங்கள், இதையெல்லாம் பேசுறது தான். அதில் குறிப்பாக பிறப்பை பற்றி. அதனால தான் அந்த மீலாது பேர் வைக்கப்பட்டிருக்கிறது. ஏன்னா நம்ம அரசியலை பேசினாலும், ஆன்மீகத்தை பேசினாலும், அவருடைய குடும்ப வாழ்க்கை பேசினாலும் காரணம் என்னதான்? பிறப்பு தானே, பிறந்தனால தானே. அதனால் அந்த பேரை கொடுத்துருக்குறோம், மீலாது விழா அப்படின்னு நம்ம பேரை கொடுத்துருக்குறோம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி பேசுவது இன்றைக்கி மீலாது. அந்த இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறப்பை பற்றி நம்மையெல்லாம் இந்த உலகத்துக்கு அனுப்புறதுக்கு முன்னாலேயே ஆலமுல் அர்வாஹில் நபிமார்கள் வச்சுக்கிட்டே பேசிட்டான். அப்போ முதலாக மீலாதை கொண்டாடியது நம்மை படைத்த இறைவன் தான்.